புதுக்கோட்டையில் பிற்பகல் 2 மணிக்கே சாலை தெரியாத அளவிற்கு மூடுபனி நிலவுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி செல்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? பதிவு செய்யுங்க. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே போதிய மழை இல்லை. அவ்வப்போதுதான் மழை பெய்து வந்தது. இந்நிலையில்தான் வானிலை ஆய்வு மையம் இன்று புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் மதியம் வரை மழையானது இருக்கும் என அறிவித்திருந்தது. அதன்படி நேற்று இரவு முதல் புதுக்கோட்டையில் விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் காலை நேரத்தில் புதுக்கோட்டை நகர பகுதியில் சாரல் மழையானது தொடர்ந்து வந்தது. இந்நிலையில் தான் புதுக்கோட்டை நகர பகுதி ஒரு குளிர் பிரதேசத்தை போல மாறி பனிப்பொழிவு என்பது 2 மணி வரை பனிப்பொழிவு மூடுபனியாக பனிப்பொழிந்தது. குறிப்பாக புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சுற்று வட்டார பகுதிகளில் சாலையே தெரியாத அளவிற்கு கடுமையான பனிப்பொழிவு இருந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு சென்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக பகலில், அதாவது அதிகாலையில் பனிப்பொழிவு என்பது அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் பிற்பகலில் 2 மணிக்கு பிறகும் இந்த பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு இருப்பதை பொதுமக்கள் ஒரு ஆச்சரியத்துடனே பார்த்து செல்கின்றனர். குறிப்பாக இங்கு கடுமையான குளிரும் அளித்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் குளிருக்கும் இடையே முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு அந்த மூடுபனியில் சாலைகளை கடந்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.